அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எம்டி ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் புளிக்குழம்புக்கெல்லாம் ஏற்ற மாதிரி சூப்பரான சைடிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு 4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பட்டை மிளகாய் கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க. இதுவும் பொரிய விட்டு இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1/2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்த பிறகு இது கூட இறால் சேர்த்துக்கோங்க. நான் டைகர் ப்ரான் அன்றைக்கி எடுத்துருந்ததுனால அதில் ஒரு 3 இறால், நல்லா பெரிய இறால் அரைஞ்சினால 3 இறால் எடுத்து குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன இறால் இருந்துச்சுன்னா ஒரு 10 இறால் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 30 செகண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வதக்கினா போதும். இது நல்லா வதங்கின பிறகு இது கூட 300 கிராம் பீர்க்கங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 30 செகண்டுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நான் எப்போதுமே புடலங்காய், இது பீர்க்கங்காய் இது மாதிரிலாம் சமைக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா உரசி கட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா உரசி ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசி நான் சமைப்பேன். என்ன ரீசன் தெரியாது, அம்மா சமைப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அதை இன்னும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு தேவையான மசாலா இப்போ சேர்த்துக்கலாம். பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்த பிறகு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 1.5 to 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பீர்க்கங்காய் ஏற்கனவே உப்பில் உரசி வச்சதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் எனக்கு ஒரு 1.5 to 2 நிமிஷத்துக்குள்ளே அது காய் வெந்துடும். இது நல்லா மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி தண்ணிலாம் நல்லா வற்றின பிறகு இதுக்கு தேங்காய் பால் சேர்ப்பேன். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா வெந்த பிறகு தண்ணிலாம் வற்றின பிறகு 1/4 கப்பு தேங்காய் பால், நல்லா கெட்டி தேங்காய் பால் எடுத்து சேர்த்து நல்லா பரண்டு இது வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே அது அப்படியே பரண்டு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா பரண்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. ஒரு டேஸ்டியான பீர்க்கங்காய் இறால் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.